வருகின்ற நாட்கள் அனைத்தும் அம்மனின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக மாறப்போகுதுங்க. இந்த 2026ஆம் ஆண்டிற்கான ஆடி மாதம் எப்போது பிறக்குது? அதுவும் இந்த ஆண்டு ரொம்பவே சிறப்பு. என்னன்னா ஆடி வெள்ளியன்றே ஆடி 1ஆம் தேதி பிறந்திருக்கு. இந்த நாளை எந்த முறையில் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டா 2 மடங்கு பலன் கிடைக்கும்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஆடி மாதம்னா அம்மன் வழிபாடுன்னு சொல்லுவாங்க. நீங்களும் அம்மனை ஆடி மாதத்தில் வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அம்மனுடைய பெயரை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் அம்மனுக்கு இந்த ஆடி மாதத்தில் எந்த முறையில் பார்த்தீங்கன்னா வழிபாடுகளை மேற்கொள்ளலாம், இந்த ஆடி மாதம் எத்தனை ஆடி வெள்ளி அமைய போகுது, ஆடி செவ்வாய் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதனாலே ஆடி வெள்ளிக்கிழமை பெண்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த சிறப்பான விரத நாளுங்க. இந்த நாளில் பெண்கள் மட்டுமில்ல ஆண்களும் அம்பிகை மனதார வழிபட்ட வேண்டிய வரங்கள் நிச்சயம் தருவான். ஆடி மாதம் அனைத்து தெய்வங்களையும் வழிபட சிறப்பான ஒரு மாதம் இருந்தாலும் பெண் தெய்வ வழிபாடு கேட்ட வரங்கள் அனைத்தையும் தருன்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன இந்த ஆடி மாதத்தின் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கு. அந்த வகையில் சூரியன் பார்த்தீங்கன்னா கடக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம். அதாவது தட்சாணிய புண்ணிய காலன்னு சொல்லுவாங்க. அம்பிகை நாடி சென்றவங்களுக்கு கோடி கோடியா நற்பலன் கொடுக்கக்கூடிய மாதம் தாங்க இந்த ஆடி மாதம். இது சந்திரனுடைய வீடான கடகத்தின் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் என்பதால ஆடி மாதத்துக்கு இத்தனை சிறப்பு இருக்கு. ஆடி மாதம் பிறந்தாலே அனைத்து பண்டிகைகளையும் அழைத்து கொண்டு வரும்னு சொல்லுவாங்க. நவ கிரகங்களில் பார்த்தீங்கன்னா சூரியன் இணைந்து இதோடு சூரிய பகவானும் உயர்ந்த நிலையை தரக்கூடிய கிரகம்ங்க. அவர் சந்திரனோடு இணைந்து இருக்கும் இந்த ஆடி மாதத்துல பிறை சந்திரனை தலையில சூரிய அம்பிகை வழிபட்டிங்கன்னா மனதுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிச்சயம் உண்டாகும். அது மட்டும் இல்ல, இது தேவர்களின் இரவு நேரம் என்பதால ஆடி வெள்ளி என்று மாலை நேரத்துல அம்பிகையை அலங்கரித்து வழிபாடு செய்தீங்கன்னா குடும்ப முன்னேற்றம் உண்டாகும், மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும், கணவருக்கு தொழில மேன்மை உண்டாகும். ஆடி மாதத்தில் அம்பிகையினுடைய சக்தி கோவிலில் மற்ற மாதத்தை விடவும் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில மறக்காம அருகில் இருக்கக்கூடிய அம்பிகையினுடைய கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. அம்பிகைக்கு கூழ்காட்சி படைத்தாலும் மாவிளக்கு ஏற்றி வழிபட்டாலும் நிச்சயம் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும். நோய்கள் நம்மை நெருங்காம இருக்குங்க. நம்முடைய வேண்டுதல் அனைத்தையும் அம்பிகை பார்த்தீங்கன்னா நிச்சயம் நிறைவேற்றி தருவார். இந்த ஆடி மாத அம்பிகைக்கு உகந்த மாதம் என்பதால ஆடி கிருத்திகை, ஆடி தபசு, ஆடி அமாவாசை, ஆடி பெருக்குன்னு ஆடியில கொண்டாடக்கூடிய வழிபாட்டுல பலன் பார்த்தீங்கன்னா ஏராளமான விசேஷங்களை தரக்கூடிய வைபவம் காத்திருக்கு. இதுல முக்கியமானது ஆடி வெள்ளி. எந்த மாதத்துல வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் அம்பிகைக்கு உகந்த நாளாக இருந்தாலும் அதுவும் இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எல்லாமே மகத்துவம் வாய்ந்ததாக சொல்லுவாங்க. இந்த நாளில் அம்பிகையின் மனதை மகிழ்விக்கக்கூடிய வகையில் நீங்கள் அவளுக்கும் பிடிக்கும் விதத்தில் வழிபட்ட அம்மனின் அருள் முழுமையாக கிடைக்கும். இந்த ஆடி வெள்ளிக்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா முதல் நாளே வீட்டை சுத்தம் செய்த பிறகு பூஜை மாடத்தை சுத்தப்படுத்தி விளக்குகளை எடுத்து நன்றாக அலம்பிட்டு துடைத்து வச்சிடுங்க. ஆடி வெள்ளியன்று அதிகாலை 4:30 முதல் 6 மணிக்குள்ள குளிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடுங்க. மேலும் இந்த நாளில் தேவி பகவாதம் படிக்கலாம், லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யலாங்க. மகாலட்சுமியினுடைய கனகாதர சோஸ்திரம், மகாலட்சுமி அஷ்டோந்திரன்னு மகாலட்சுமியினுடைய போற்றிகளை படித்தா பலன் இரட்டிப்பாக கிடைக்கும். வீட்டில் விளக்கேற்றி வைத்து சாம்பிராணி மனம் பரவ செய்யுங்க. வாசனை மிகுந்த மலர்களால் அம்பிகையை படைத்து வழிபடுவது நிச்சயம் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய வைக்கும். முடிந்தா காலையில் மாலைன்னு 2 வேளமும் வீட்டு வாசல்ல நெய் விளக்கேற்றி வைத்து துளசி பூஜை செய்து தீபம் காட்டி நெய்வேத்தியம் படைத்து வழிபடுங்க. கோவிலுக்கு வெறும் கையோடு செல்வதை தவிர்த்து அருகில் இருக்கக்கூடிய அம்பிகையினுடைய கோவிலுக்கு போகும்போது செவ்வரளி சாத்தி வழிபட்டால் நல்லது.
வெள்ளிக்கிழமை நாளில் ராக காலம் பார்த்தீங்கன்னா காலை 10:30 முதல் 12 மணி வரை அமையும். எனவே இந்த நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு போகும்போது அம்பிகை வழிபடுவதோடு ராக கால நேரத்தில் கோயிலின் கோஷ்டத்தில் இல்லைன்னா தனி சன்னதியில் இருக்கக்கூடிய துர்க்கைக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் ரொம்ப நல்லதுங்க. அதே போல் இந்த ஆடி மாதத்தில் அமையக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாள்லையும் அம்பிகைக்கு சர்க்கரை பொங்கல், கேசரி, கல்கண்டு சாதம், பால் பாயாசனை ஏதாவது இனிப்பேன் நெய்வேத்தியமாக படைத்து அம்பிகையை மனதார வேண்டிக்கோங்க. இப்படி நிச்சயம் வழிபட்டா வீட்டில் தரித்திர விலகிடுங்க. இந்த ஆடி வெள்ளிக்கிழமை நாளில் வீட்டில் குத்து விளக்கு பூஜை செய்து சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் ரவிக்கை துணி, தேங்காய், பழம், வெற்றிலை பாக்குன்னு, மஞ்சள், குங்குமம் வைத்து கொடுத்தா இன்னும் நற்பலன் உண்டு. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பல ஜென்மமாக பார்த்தீங்கன்னா ஜென்மாந்திர தரித்திரம் ஒழிங்க, இல்லத்தில் மங்களம் உண்டாகுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி வெள்ளியன்று விரதம் இருந்து அம்பிகை வழிபட்டிங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இன்பங்கள் எல்லாம் தேடி வந்து கொண்டே இருக்கும். கோடி நன்மை தரக்கூடிய ஆடி வெள்ளி என்று பார்த்தீங்கன்னா தவறாமல் அருகில் இருக்கக்கூடிய அம்மனுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபடுங்க. இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா அம்பிகை வீட்டுக்கு அழைத்து நீங்கள் நிரந்தரமாக அம்பிகையை உங்களுடைய வீட்டுக்குள்ளே நிலைத்திருக்க செய்ய என்ன மாதிரியான வழிபாடுகளை செய்யலான்னு தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ஆடி மாதம் முழுவதுமே அம்பிகை வழிபாடு செய்ய முடியாதவங்க கூட ஆடி வெள்ளியில் மட்டும் அம்பிகையை பூஜை செய்து வழிபட்டா முழு பலனும் கிடைக்குங்க. ஆடி மாத வழிபாட்டில் முக்கியமானது ஆடி வெள்ளின்னு முதல்ல சொன்னோம். அம்பிகை வழிபட முடியாதவங்க கூட இந்த மாதம் முழுவதும் வழிபட முடியாதவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே மங்களகரமான இந்த வெள்ளிக்கிழமை நாளாக மகாலட்சுமிக்கு உரிய நாளாகவும் இருப்பதால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபட்டாலே வீட்டில் தெய்வீக அருள் நிறையுங்க. நன்மைகளும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். வெள்ளிக்கிழமையில சுக்கிர பகவானுக்குரிய நாளாக இருப்பதால் சுக்கிர ஓரையில் செய்யக்கூடிய பரிகாரமும் அதிக பலன் தரக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. மற்ற மாதங்களில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை காட்டிலும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க. இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமை என்று வீட்டிலே கூட விளக்கு பூஜை செய்து வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டு. இதற்கு குத்துவிளக்கை பயன்படுத்தி கொள்ளுங்க. காரணம், குத்துவிளக்கில் முப்பெரு தேவர்களும் முப்பெரு தேவியரும் வாசம் செய்வதாக சொல்லுவாங்க. குத்துவிளக்கில் மேல்பாகமாக எண்ணெயை ஊற்றி திரியிடும் பகுதியில் சிவபெருமானும், நடுவில் தண்டு பகுதியில் மகாவிஷ்ணுவும், அடியில் பிரம்மதேவரும் தங்களுடைய தேவியர்களோடு வாசம் செய்வதாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால குத்து விளக்கு பயன்படுத்தி விளக்கு பூஜை செய்தீங்கன்னா முப்பெரு தேவிகளுடைய அருளும் நிச்சயம் இந்த ஆடி வெள்ளியில கிடைக்கும். மாலை 6 மணிக்கு பிறகு விளக்கை பூஜை செய்து இது சிறப்பு. வீட்டு பூஜை அறையிலோ இல்லைன்னா ஹாலிலோ கூட வச்சு இந்த பூஜையை நீங்கள் செய்து பாருங்க. இதற்கு ஒரு மணப்பலகையில் கோலமிட்டு அதன் மீது வாழை இலை விரித்து அதற்கு மேலே குத்து விளக்கை வச்சு அளவிற்கு பார்த்தீங்கன்னா பச்சரிசி இல்லைன்னா நெல் பரப்பி அதன் மேலே வைங்க. அதன் மீது தான் குத்து விளக்கை வச்சு குங்குமம் தொட்டு வச்சு பூ சுற்றி வைக்கணும். முதல்ல மஞ்சளில் விநாயகர் பிடித்து வச்சு அதற்கு குங்குமம், அருகம்புல் வைத்து வழிபடுங்க. பிறகு விநாயகருக்கு முடித்த நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா படைத்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த குத்து விளக்கு பூஜையினுடைய பலன் முழுமையாக கிடைக்க வேண்டுன்னு முதல்ல விநாயகரை வேண்டிக்கோங்க. பிறகு குலதெய்வத்தின் நவகிரகங்களையும் வணங்கிடணும். பிறகுதான் குத்து விளக்கு ஏற்றி வழிபடணுங்க. குத்து விளக்கை நீங்கள் ஏற்றும் போதே அதற்கான மந்திரத்தை சொல்லி ஏற்றுங்க. குத்து விளக்கிற்கு குங்குமம், அஷ்தை, அரிசி, பூனை கொண்டு அர்ச்சனை செய்யணும். இந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபடுங்க, நிச்சயம் நல்லது நடக்குங்க. ஆடி முதல் நாள் பார்த்தீங்கன்னா அதிகாலை எழுந்து வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படத்துக்கு மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சு அழகிய மலர்களால் அலங்கரிங்க. பிறகு முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தை மனதில் நினைச்சு வழிபடணும். அம்பிகையின் அருள் பரிபூர்ணமாக கிடைத்து வேண்டுதல் விரைவில் நிறைவேறணும்னு அருள் செய்ய வேண்டும்னு குலதெய்வத்திடம் முறையிடுங்க. பிறகு ஒரு கலச சொம்பனை எடுத்து அதில் தண்ணீர் நிரப்பிட்டு அதில் சிறிது மஞ்சள் கலந்து சிறிது வேப்பிலை இடையை போட்டு அந்த சொம்புக்கு பூ போட்டு அலங்காரம் செய்யுங்க. கும்பமாக கலசத்தை தயார் செய்து வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க. மேலும் இந்த வழிபாட்டின் போது பார்த்தீங்கன்னா வீட்டில் விளக்கேற்றி வச்சு அம்பிகைக்கு பிரியமான வெற்றிலை, பாக்கு, மஞ்சள், குங்குமம்னு படைத்து வழிபடலாம். நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல், பாயாசம் போன்ற ஏதாவது இனிப்பு வகையினை படைத்து வழிபடுங்க. எதுவும் தெரியாதவங்க அபிராமி அந்தாதி படிக்கலாங்க. இந்த ஆடி மாதம் முழுவதும் எங்கள் வீட்டில் எழுந்தருளை நாங்கள் செய்யக்கூடிய இந்த எளிமையான ஒரு பூஜையை ஏற்றுக்கொள்ள வேண்டுன்னு அருள் புரிய வேண்டுன்னு வேண்டிக்கோங்க.
நாங்கள் ஏதாவது தெரியாமல் ஏதாவது சிறிய தவறு செய்தால் கூட அதை மன்னித்து அருள் செய்ய வேண்டும்னு மனதார அம்பிகையை வேண்டிக்கோங்க. இந்த ஒரு வழிபாட்டுக்கு பார்த்தீங்கன்னா காலை 5 மணி முதல் 6 மணி வரையும், மாலை இரவு பார்த்தீங்கன்னா 8 முதல் 10:30 மணி வரைக்கும் செய்யலாங்க. மேலும் இந்த ஒரு வழிபாட்டினை முறையாக வழிபடுங்க. மாலை நேரத்தில் வழிபடுவது ரொம்பவே சிறப்புங்க. குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆடி 1ஆம் தேதியே வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வந்திருப்பதால் 6 மணிக்கு அம்பிகையினுடைய வழிபாட்டை செய்யுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். எந்த நைவேத்தியம் படைக்காமல் கூட மனதார வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வைத்து அம்பாளை வழிபாட்டால் நிச்சயம் நல்லது நடக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தவறாமல் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.